பாரம்பரிய முறைப்படி எப்படி வெந்தயக்களி செய்கிறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு தேவையான பொருட்கள்: நல்லெண்ணெய், வெல்லம், அரிசி, சாப்பாட்டு அரிசி எடுத்துக்கலாம், வெந்தயம். சாப்பாட்டு அரிசி 1/2 கப் எடுத்திருக்கேன், வெந்தயம் ஒரு 2 ஸ்பூன் எடுத்திருக்கேன். அதை நான் ஒரு 5 மணி நேரம் ஊற வச்சு எடுத்துக்கலாம். நல்லா அலசிட்டு மிக்ஸி ஜாரில் போட்டுட்டு நல்லா நைஸாக அரைச்சிக்கிறணும். இது நம்ம உடம்பு சூட்டெல்லாம் நல்லா குறைக்கும். இது உடம்புக்கு ரொம்ப ஹெல்த்தியானது. சின்ன பசங்களுக்கு நீங்கள் செஞ்சு கொடுங்க, நல்லா சாப்பிடுவாங்க. நைஸாக நல்லா அரைச்சிக்கோங்க. நைஸாக அரைச்சிட்டு ஒரு பாத்திரத்தில் ஊற்றிட்டு அந்த ஜாரெல்லாம் நல்லா கழுவி தண்ணி கொஞ்சம் நிறையாவே தண்ணி ஊற்றி நல்லா கலக்கிக்கோங்க. அப்படின்னா தான் அது வேகிறதுக்கு நல்லாயிருக்கும். அப்புறம் அடுப்பை ஆன் பண்ணிவிட்டு நல்லெண்ணெய் கொஞ்சம் ஊற்றிக்கோங்க. இது உடம்புக்கு ரொம்ப நல்லது நல்லெண்ணெய். இந்த வெயில் காலத்துக்குலாம் பண்ணி கொடுங்க, சூடு கொஞ்சம் குறையும், உடம்புல இருக்க சூடு. நல்லெண்ணெய் கொஞ்சம் நிறையா ஊற்றிக்கோங்க. அப்புறம் அந்த கரைச்சி வச்சுருந்த அந்த அரிசி, வெந்தயம் அரைச்சி வச்சுருக்கிறத அதில் நல்லா ஊற்றி கிண்டிக்கிட்டே இருங்க. அது கை விட்டீங்கன்னா அது கட்டி கட்டியே ஆயிரும். அதனால் கை விடாமல் அப்படியே கிண்டிக்கிட்டே தான் இருக்கணும். அதுக்கப்புறம் 1 கப்பு வெல்லம் போடுவாங்க. 1/2 கப் அரிசி போட்டிருக்கேன், வெந்தயம் 2 ஸ்பூன் போட்டிருக்கேன். இதுக்கு 1 கப்பு வெல்லம் சரியாக இருக்கும். நீங்கள் நல்லா இனிப்பு அதிகமாக எடுத்துக்குவீங்க அப்படின்னா இன்னும் கொஞ்சம் கூட போட்டுக்கோங்க. இது சின்ன வயசுலேருந்தே இதை கொடுத்தீங்கன்னா கொஞ்சம் எலும்பெல்லாம் கொஞ்சம் நல்லா வலுவாக இருக்கும். சின்ன பசங்களுக்கு இது ரொம்ப பிடிக்கும், பெரியவங்களுக்கும் ரொம்ப நல்லது. நல்லா கைவிடாமல் கிண்டிக்கிட்டே இருங்க. இது கொஞ்சம் நல்லா வற்றி வரப்போ நல்லா மேலே தெரிக்கிற மாதிரி இருக்கும். அதனால் கொஞ்சம் சிம்மில் வச்சுட்டு கிண்டிக்கிட்டே இருக்கும். இந்த பதம் மாதிரி வந்த பிறகு இந்த பதம் வரவும் இன்னும் கொஞ்சம் நல்லெண்ணெய் மட்டும் கொஞ்சம் ஊற்றிட்டிங்கன்னா அப்படியே அந்த பாத்திரத்தில் ஒட்டாத மாதிரி வரும். லைட்டாக அப்படி எடுத்து பார்த்தீங்கன்னா அப்படியே கொஞ்சம் நல்லா அல்வா மாதிரி இருக்கும். பார்க்குறதுக்கு டேஸ்ட்டு ரொம்ப சூப்பராக இருக்கும். நீங்கள் ஒரு தடவை பண்ணி பாருங்கள், நீங்கள் அடிக்கடி பண்ணுவீங்க. ரொம்ப சூப்பரானது, உடம்புக்கு ரொம்ப ஹெல்த்தியானது. ஓகே, தேங்க்யூ, பாய் ஃப்ரெண்ட்ஸ்.